உங்களோட கால் பாதங்கள் இந்த மாதிரி வளைவு இல்லாம தட்டையாக இருந்தால் அதை பிளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கால் பாதங்கள் தட்டையா இருக்கும்போது கால் வலி, முதுகு வலி போன்ற பல பிரச்சனைகள் வரும். ரொம்ப நேரம் நிக்க முடியாது. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்றேன் கேளுங்க. காஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட 2 கால் பாதங்களையும் இப்படி தூக்குறது தான் இதுக்கான அருமையான எக்ஸசைஸ். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்படி நம்ம தூக்குறதுல டிபியாலிஸ் போஸ்டீரியர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தசை தூண்டப்படுவதில்லை. அந்த தசை தான் நம்ம ஆர்ச்சை மெயின்டைன் பண்றதுக்கே காரணம். ஸோ இந்த ஆர்ச்சை மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த தசையை நம்ம தூண்டுறதுக்கு ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் இந்த காஃப் ரைஸ்ல நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஒரு பால் வச்சுக்கோங்க. இந்த பாலை வச்சு நம்ம இந்த கணுக்கால் மூட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம காஃப் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த தசையும் நன்றாக தூண்டப்படும். அந்த தசை நன்றாக தூண்டப்படும் போது டிபியாலிஸ் போஸ்டீரியர் ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி 10 டைம் காலையில, மதியானம், ஈவினிங், நைட்டு அப்படின்னு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களோட கால்பாத வலி அப்படிங்கிறது காணாம போறதையும், ஏன் முதுகு வலி கூட காணாம போறதையும் உங்களால உணர முடியும். ரொம்ப எளிமையா இருக்குல்ல? ட்ரை பண்ணி பாருங்க.